நியூஸ் தமிழ் கழுகு. திமுக கூட்டணியோட ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வரணும்னு முதல்வர் விரும்புறாராம். அதுக்கான வேலைகளை கட்சிக்காரங்களை பார்க்க சொல்லியிருக்காராம். ஆனா ராகுல் வரது சந்தேகம்ங்கறாங்க. முதல் முறையா கூட்டணி கட்சியோட வேட்பாளர்கள் இல்லாம தன்னோட பிரச்சாரத்தை துவங்கி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். இதுவரைக்கும் 4 மாவட்டங்கள பிரச்சாரத்தை முடிச்சிருக்கிற திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகாதனால வேட்பாளர்கள் இல்லாம கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு மட்டும் பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு. கூட்டணி பலத்துல திமுக எப்பவுமே நம்பர் 1ங்கிற கட்டமைப்பை காப்பாத்திட்டு வந்த திமுகவுக்கு காங்கிரஸோட தொகுதி ஒதுக்கீட்டு முரண்பாடு, தாமதமாகிற வேட்பாளர் பட்டியல்னு தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. முதல்வரே காங்கிரஸோட செயல்களால வருத்தத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற விதத்துல ஒரு பிரம்மாண்ட பொது கூட்டத்துக்கு திமுக தயாராகிட்டு இருக்கான். அதுல ராகுல் காந்தி கலந்துக்கணும்னு முதல்வரே எதிர்பார்க்கிறாராம். தன்னோட விருப்பத்தை காங்கிரஸ் தலைவர்கள் கிட்டையும் சொல்லியிருக்காராம். ஆனா ராகுல் தரப்புல இருந்து இதுவரைக்கும் தமிழக தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாவோ அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்கிறது தொடர்பாவோ எந்த முடிவும் எடுக்கப்படலையாம். ஏனோ தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரத்துல இதுவரைக்கும் ராகுல் கவனம் செலுத்தாம இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா முதல்வர் ராகுல் காந்தி பங்கேற்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி முடிப்பாருன்னு திமுகவுல நம்பிக்கையா இருக்காங்களாம். ஒவ்வொரு நாளும் 234 தொகுதிகள்ல இருந்தும் திமுக கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகள் பத்தின ஒரு பிரத்யேக ரிப்போர்ட் அறிவாலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அடுத்த 20 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுற தொகுதிகளோட கள நிலவரத்தை ஒரு சர்வே மாதிரியான ரிப்போர்ட்டா தயார் செஞ்சு அறிவாலயத்துக்கு அனுப்புதான் ஒரு குழு. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் முதல்வர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களோட தொகுதி வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் பத்தி காணொலி மூலம் பேசி ஜெயிக்க பல டிப்ஸ்களை கொடுத்தாராம். இதே குழு அனுப்பின ரிப்போர்ட் அடிப்படையில தான் சீர்காழி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துல மதிமுக வேட்பாளர் போட்டியிட்டாதான் வெற்றி பெற முடியும். தனி சின்னத்துல போட்டியிட்டா அது எதிரி கட்சிக்கு ஒரு எம்எல்ஏவை நாமளே விட்டு கொடுத்துதான் ஆகிடும்னு எதிர்த்தரப்போட பலத்தையும் மதிமுகவோட வலிமையையும் ஒப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சாம். அத பார்த்த திமுக தலைமை உடனடியா வைகோ கிட்ட விஷயத்தை சொல்ல, வைகோவும் சீர்காழியிலையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மதிமுக போட்டியிடும்னு அறிவிச்சாராம். காரணம், தனி சின்னத்துல நின்னு தோத்துட்டா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மதிமுகவுக்கு தனி சின்னமே கேட்க முடியாத சூழல் ஏற்படும்னு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாராம் வைகோ. வேட்புமனு தாக்கல் தொடங்கி பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் திமுகவுல வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் போட்டியிட இன்னும் முயற்சி செய்யறாராம். ராணிப்பேட்டையில மீண்டும் போட்டியிட அமைச்சர் காந்திக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அவரோட மகன் வினோத் காந்திக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. மாவட்டத்துல இருக்கிற 4 தொகுதிகளையும் நான் நல்லா தான் வச்சிருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? எங்க கூட இல்லாத, என்னோட பேசாத என் மகனுக்கு நீங்க சீட்டு கொடுத்திருக்கீங்கன்னு முதல்வர்கிட்ட நேரடியாவே காந்தி கேட்டாராம். எப்படியும் வேட்பாளர் மாத்தப்படுவாருன்னு ராணிப்பேட்டையில திமுக தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையாம். ஆனா வேட்பாளர் மாற்றம் இல்லன்னு திமுக தலைமை சொல்லிட்டதுனால வினோத் காந்தி வேட்புமனு தாக்கலப்ப மாற்று வேட்பாளரா காந்தியும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு வினோத்தோட வேட்புமனு நிராகரிக்கப்படுற மாதிரி மனுவை தயாரிக்க காந்தி தரப்பு முடிவு செஞ்சு வேலைகள்ல இறங்குச்சான். இத உளவுத்துறை மூலமா மோப்பம் பிடிச்ச திமுக தலைமை காந்தி அழைச்சி கண்டிச்சு, உங்க மகன் தான் வேட்பாளர், அவரை ஜெயிக்க வைக்கிற வேலைகளை பாருங்கன்னு உத்தரவு போட்டிருக்கான். சென்னை நீலாங்கரையில விஐபிக்கள் வசிக்கிற ஏரியால நடக்கிற பெரிய குற்றங்களை துணை ஆணையரோட தனிப்படை கண்டுபிடிக்கிறது தான் சென்னை போலீஸோட ஹாட் டாபிக்கா இருக்கான். சென்னை ஈசிஆர்ல நீலாங்கரை போலீஸ் லிமிட்டுக்கு உட்பட்ட விஐபிகள் பகுதிகளில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து சட்டவிரோத காரியங்கள் எக்கச்சக்கமா நடக்குதாம். லோக்கல் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம உயரதிகாரிகளுக்கு ஏரியா வாசிகள் தகவல் சொல்ல அடையாறு காவல் துணை ஆணையரோட தனிப்படை போலீஸ் களத்துல இறங்கி இருக்கான்.
ஒரு டாஸ்மாக் பார்ல குட்காவை பதுக்கி பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில விற்பனை செஞ்ச 2 பேரை பிடிச்சு 90 கிலோ குட்காவையும் பறிமுதல் செஞ்சு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் அந்த தனிப்படை. ஆனா அந்த 2 பேரையும் உடனே அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வெளியே விட்டுட்டாராம். தேர்தல் விதிமுறைகள்ல கவனம் செலுத்துறதா சொல்லி போதைப் பொருள் விற்பனை நடமாட்டத்தை கண்டுக்காம விட்டுக்கிட்டு இருக்கிறதா போலீஸ் மேல குற்றம் சாட்டுறாங்க. அடுத்து பாலவாக்கம் ஏரியாவுல இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பால இளம் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்யறதா ஒரு புகார் வர அதே தனிப்படை போலீஸ் ரெய்டுக்கு போய் வெளிமாநிலங்களை சேர்ந்த இளம் பெண்களை மீட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கும்பலையும் வழக்கம் போல நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க எல்லோரையும் கைது செஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்பாவோட உரிமையாளர்களை தப்ப வச்சுட்டதாவும் அவங்கள தேடுறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.